அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த vlogல பார்த்தீங்கன்னா ரமதான் டே 2 ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூஸஸ் ரெடி பண்ணுற ஒர்க்ஸ்னால் மார்னிங்கே முடிச்சாச்சு. பேலன்ஸ் ஒர்க்ஸ் வடை அதெல்லாம் மம்மி பார்த்துருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தேன். சப்பாத்தி வெஜ் ரோல் தான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல். நிஜமாவே ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருந்தேன். அது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மம்மி வடை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ உளுந்து மட்டும் அரைச்சி வச்சுருந்தாங்களா, ஸோ அது கூட வெங்காயம் மட்டும் சாப் பண்ணி சேர்த்துருந்தேன். அடுத்ததான் ஃபில்லிங்காக பொட்டேட்டோ மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு என்னதான் பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருந்தேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த லைட்டாக ஈரம் பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. ஒயிட் கலரில் தெரிகிறது, பார்க்கும்போது லைட் ஆரஞ்சு கலரில் தெரிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மம்மி சரி இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே நான் இந்த வடை வந்து எப்படி செய்யணுன்றதை லேர்ன் பண்ணிக்கவே இல்லை. நான் செஞ்சேன்னா எல்லாம் ஒன்று ஒரு கோணையாக போயிட்டுருக்கோம். அதனால் மம்மியை வந்து ரவுண்டாக சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்குல நல்லா வந்து எல்லா மசாலாஸும் வந்து ஆட் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுருமா, அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 2 ட்ரிப்பாக உருளைக்கிழங்கு போட்டு எடுத்தாச்சு. இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து பன்னீர் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ உருளைக்கிழங்குக்கு என்னென்ன போடணும் அது அப்படியே வந்து பன்னீருக்குமே வந்து ரெடி பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் பன்னீர்னா எதுவுமே ஆட் பண்ணாமல் உருளைக்கிழங்குலேயே வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக 1 hour முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த டைம்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம லேட்டாக ஆரம்பித்தோம்னா இன்னும் வேலை இழுக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துட்டு தென் நெக்ஸ்ட்டு கேபேஜ் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இதில் வினிகர் அவாய்ட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தென் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, இதில் இன்னுமே கேப்சிகம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேப்சிகமோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். சப்போஸ் ஏதாவது ரெசிபிக்கு ஆட் பண்ணணும்னா ஓகே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிப்பேன். தட்ஸ் ஆல். ஃபில்லிங் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஃபில்லிங் சேர்த்துட்டு மேலே வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ரோல் பண்ணோம்னா சூப்பராக சப்பாத்தி வச்சு ரோல் ரெடி ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்பாத்திக்கு மேலே எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆம்லேட் மாதிரி ஊற்றிட்டு உள்ளே இதை ஸ்டஃபிங்னா வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி செய்யும் போது அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சுருந்தேன். அதோட இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சா, ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதையுமே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன். சூப்பராக இஃப்தார் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஒர்க் டன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.